தோழர் வணக்கம். வணக்கம். என் பேர் தெய்வீகன். சொல்லுங்க. நான் மக்கள் அதிகாரத்துல இருக்கிறேன். மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் சார்பா தமிழ் மக்கள் இசை விழா தஞ்சாவூர்ல 22ஆம் தேதி நடத்துறதுக்கு நீங்க தமிழ்நாடு முழுக்க பரவலா பிரச்சாரங்கள் போயிட்டு இருக்குது. ஆமா, மக்கள் அதிகாரம் நாங்களும் சேர்ந்து அதுல ஈடுபட்டு பிரச்சாரம்லாம் செய்துட்டு வரோம். நல்லது. இப்ப எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, தமிழ் மக்கள் இசை விழா எப்படி தொடங்கினீங்க, எந்த காலத்துல தொடங்கினீங்க, அந்த அப்ப இருந்த சூழல் என்ன? ஏன்னா நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை, தமிழ் மக்கள் இசை விழா நான் பார்த்ததே இல்லை. அப்ப அதை பார்க்கணுன்ற ஆர்வம் இருக்கு எனக்கு. அப்போ அதை பத்தி நீங்க கொஞ்சம் விளக்குறீங்களா? ஏன்னா நீங்க மூத்த தோழர், ஏற்கனவே மக்கள் கலை இலக்கிய கழகத்துல முன்னோடியா நீங்க பொறுப்புல இருந்திருக்கீங்க. அந்த அடிப்படையில அதை கொஞ்சம் விளக்குறீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஆர்வமா இருக்கும், கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுனால கேட்கிறேன். சரிங்க. அதாவது 91 தேர்தலில் ஜெயலலிதா ஜெயிச்சு வர்றாங்க. ஜெயலலிதா அதாவது விடுதலை புலிகள் ராஜீவ்காந்தியை கொலை செய்ததாக சொல்லி ஆட்சி கவிழ்ப்பு செய்து மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருந்த கவர்னர் ஆட்சிக்கு பிறகு ஜெயலலிதா வாழப்பாடியோடு சேர்ந்து கூட்டணி வச்சு, காங்கிரஸோட கூட்டணி வச்சு கருணாநிதியை தோற்கடிச்சு ஜெயிக்கிறாங்க. ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் விடுதலை புலிகளை ஆதரிக்கிறவங்களை எல்லாம் வேட்டையாடுறது, விடுதலை புலியை பற்றி பேசினாலே கொடூரமான தாக்குதல் பண்றது, கைது பண்றது, சிறையில் அடைக்கிறது, வீடுகளில் சோதனை போடுறது அப்படின்னு பல அடக்குமுறைகள். அதுல மக்கள் கலை இலக்கிய கழக தோழர்கள் அதுல நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பா நெய்வேலி, கடலூர் அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடியவர்களை தான் மிக கொடூரமாக தாக்குதல் நடத்தி, அதாவது இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டிலே மக்கள் கலை இலக்கிய கழகத்தை ஏதோ ஒரு வழியில அழிக்கணும் அப்படின்ற கண்ணோட்டத்திலே ஜெயலலிதா அன்றைக்கு செயல்பட்டாங்க. அது ஒரு அடக்குமுறை அப்படின்றது ஒண்ணு இருந்தது. இது ஒரு பகுதி, அதனுடைய ஒரு பகுதி. தமிழ்நாடு முழுவதுமே சட்ட ஒழுங்கு அப்படின்ற அடிப்படையில மிக தீவிரமான அடக்குமுறைகள் எல்லாரு மேலேயும் நடத்தப்பட்டிருக்கு, எல்லா அமைப்புகள் மீதும் நடத்தப்பட்டிருக்கு. குறிப்பா திமுக மீது கூட விடுதலை புலிகளுக்கு ஆதரவு அப்படின்ற அடிப்படையில திமுக காரர்களை கூட ரொம்ப கொடூரமா கைது செய்வது, சித்திரவதை செய்வது, வீடுகளை பரிசீலிக்க சோதிக்க வைக்கிறது, அப்படி பலரும் செஞ்சிருக்கிறாங்க. அதுல மகாயிக்காவும் குறிப்பாக, ஏன்னா விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக இல்லை, அதை உயர்த்தி பிடிக்கிறது இல்லை, அந்த நடவடிக்கையை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டில் அரசியல் செய்யறாங்கன்றதை அம்பலப்படுத்தி நம்ம சோரட்டி எல்லாம் ஒட்டி இருக்கிறோம். அதுக்காக மகாயிக்காவை மிக கடுமையாக தாக்குனாங்க. இது ஒரு 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 வழி, அது ஒரு முறை. இன்னொன்னு என்னன்னா, 1992 காங்கிரஸ் ஆட்சி மத்தியில இருக்கும்போது அந்த காங்கிரஸ் ஆட்சியில நரசிம்மராவ் என்பவர் தான் பிரதம மந்திரியா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அப்பதான் பாபர் மசூதி இடிப்பு என்பது டிசம்பர் 6ஆம் தேதி நடந்தது. அந்த டிசம்பர் 6ஆம் தேதிக்கு அந்த பிரச்சாரத்திலே நாமெல்லாம் இந்துக்கள் அப்படின்னு, இஸ்லாமியர்கள் ராமன் கோயிலை கட்டி அதை இடிச்சு பாபர் மசூதி கட்டி இருக்கிறாங்கன்றத அன்றைக்கு பிரச்சாரம் எல்லாம் இருந்தது. தமிழ்நாட்டிலையும் ரத யாத்திரை எல்லாம் நடத்தி இது பண்ணியிருக்கிறாங்க. அதுல இந்துக்கள் இந்துக்கள் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் திரட்டுறது அப்படின்றதும் அந்த பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு நடந்த ஒரு பிரச்சனைகள் இந்தியா முழுவதும், அதுல தமிழ்நாடும் ஒரு முக்கியமான காரணம். அப்போ இந்துக்கள் அப்படின்னா யாரு அப்படின்றத மக்கள் கலை இலக்கிய கழகம் கையில் எடுத்து, அப்போ சூத்திரர்களும் பட்டியலின மக்களும் தாழ்த்தப்பட்டவர்களும் இந்துக்களா அப்படின்னு அவங்களை ஏன் கோயிலுக்குள்ள விடுறது இல்லை, அவங்க ஏன் கருணவரைக்குள்ள நுழைவது இல்லை அப்படின்னு சொல்லி அதை ஒரு பிரச்சாரம் செய்து, அப்ப நானும் இந்துவா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டுதான் 93 மே 24ஆம் தேதி கருவறை நுழைவு போராட்டம் அப்படின்றத ஸ்ரீரங்கம் கருவறை ரங்கநாதர் கோயிலுக்குள்ள கருவறைக்குள்ள போறதுன்ற ஒரு போராட்டத்தை அறிவிச்சு, அது அந்த அடிப்படையில அதுல அந்த வேலையை நடத்துனாங்க. குறிப்பா அதுல இந்துக்கள்னா யாரு அப்படின்றத மக்கள் மத்தியில அம்பலப்படுத்துறது தான் பிரதான நோக்கமா இருந்தது. ஏன்னா RSS பிஜேபி அடிதடிக்கும் குண்டற்படைக்கும் கீழே மக்கள் மத்தியிலிருந்து யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா சூத்திரர்களையும் பட்டியலின மக்களையும் தான் தேர்ந்தெடுத்திருந்தாங்க. ஏன்னா பார்ப்பனர்களோ மேல் சாதியினோ அப்படி களத்துல நிக்க மாட்டாங்க, இவங்கதான் களத்துல நிக்கிறாங்க. அப்படி நின்ன ஒரு காலகட்டமா இருந்தது ஜெயலலிதா ஆட்சி காலத்துல.
இப்போ அதை அம்பலப்படுத்துறதுக்காக தான் இந்த கருவறை நுழைவு போராட்டம். அது உண்மையிலேயே தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவிலேயே அதை வெளிப்படையா அம்பலப்படுத்திடுச்சு அந்த போராட்டம். குறிப்பாக நம்ம தோழர்கள் கிட்டத்தட்ட 6-7 பேர் வந்து கோவன் உட்பட கருவறைக்குள்ள நுழைவதும், அந்த ரங்கநாதர் சிலைக்கு முன்னாடி வந்து அம்பேத்கர் பெரியாருடைய படத்தை வச்சு இது பண்றது அப்படின்றதெல்லாம் நடந்த பிறகு அங்கிருந்த அந்த பூசாரிகள் சொல்லக்கூடிய பார்ப்பனர்கள் பரப்பங்க உள்ள வந்திருக்கிறாங்க, சாமி தீட்டுப்பட்டு போச்சு, கோயிலுக்கே தீட்டுப்பட்டு போச்சு, பரப்பங்க அடிங்க ஒண்ணுங்க, கெட்ட வார்த்தைகள் எல்லாம் பேசி அடிக்கிறது எல்லாம் கூட செஞ்சாங்க. இது வந்து தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரமாச்சு. அது குறிப்பா பல பத்திரிகைகள் இதை எழுதினாங்க. குறிப்பா திராவிட கழகத்தில் வரக்கூடிய விடுதலை பத்திரிகைகள் தலைங்கிருந்து எழுதினாங்க. பெரியாருக்கு பிறகு தமிழ்நாட்டுல கருவறை போராட்டம் நடத்தியவங்க மாகாய்காரர்கள், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நம்மளை பாராட்டி எழுதினாங்க. அதெல்லாம் கூட தமிழக மக்கள் மத்தியில ஒரு நல்ல எழுச்சியா உருவாயிட்டு இருந்தது. இது ஒரு, அதாவது அந்த அந்த மக்கள் யார் இந்து அப்படின்றத பிரிச்சு பார்க்கறதுக்கு ஒரு வழி வகுத்து கொடுத்தது இந்த போராட்டம் தான். இப்போ அப்படி நடத்துறது இல்லை. வட்டியின மக்களையோ அல்லது சூத்திரர்களோ கருவறைக்குள்ள அனுப்புறது இல்லை, கோயிலுக்குள்ள அனுப்புறது இல்லை. அதுக்கே பல போராட்டங்கள் நடத்திதான் கோயிலுக்குள்ள போறது வந்து இருக்குது. அப்ப பார்ப்பனர்கள் தவிர வேற யாருக்கும் அதுக்குள்ள அதிகாரம் இல்லை என்பதை நிலைநாட்டியது அந்த கருவறை போராட்டம். இது வந்து 93ல நடந்தது. இதற்கு பிறகு 94ல இந்த திருவையாறுல நடக்கக்கூடிய தியாகையார் கீர்த்தனை அப்படின்னு சொல்லி அமெரிக்காவிலிருந்து, வெளிநாட்டிலிருந்து, இந்தியாவுடைய பல பகுதி, டெல்லி, வட இந்தியாவில இருந்தெல்லாம் கூட, இன்னும் சொல்ல போனா ராஷ்டிரவாதி வருவாங்க, பிரதமர் வருவாங்க, மந்திரிகள் வருவாங்க. இவங்களெல்லாம் வந்து தமிழ்நாட்டுல இந்த திருவையார் கீர்த்தனை அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்குல கீர்த்தனை பாடுவது, அது ஒரு 4-5 நாள் விழாவா அந்த திருவையாறு ஆத்திங்கரையில, காவேரி ஆத்திங்கரையில நடத்திட்டு இருக்கிறதுன்றதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ அது வந்து தமிழ் தான் வந்து பாடணும், தமிழே பாடு, தமிழில் பாடு, இல்லைன்னா தமிழ்நாட்டை விட்டு ஓடு என்கின்ற ஒரு முழக்கத்தின் அடிப்படையில தான் இந்த போராட்டத்தை தமிழ் மக்கள் இசை விழா அப்படின்றத அந்த கீர்த்தனை பாடுற அடிப்படையில் இருந்துதான் துவங்கப்பட்டது அப்படின்றதுதான். அதே மாதிரி திருவையாறு கீர்த்தனை பாடக்கூடிய அந்த இடத்திலே போய் நம்ம மாக்காய்க்காப்பவர்கள் வேட்டையெல்லாம் கட்டிட்டு போய் பனியெல்லாம் போட்டுட்டு போய் அங்க போய் பாட்டு பாடுறது, தமிழ பாடுறதுன்றதெல்லாம் நடந்து அதுக்கும் ஒரு அடிதடி வரும். நம்ம ஒண்ணும் பண்ணல, ஏன்னா நம்ம போராட்டம் இதை செய்ய போறோன்றதுனால எக்காரணம் கொண்டும் நம்ம தாக்குதல் இறங்கக்கூடாதுன்றதுதான் நம்மளுடைய நிலைப்பாடு. அங்க போய் அம்பலப்படுத்துறதா இருக்கணும் என்ற அடிப்படையில அந்த அம்பலப்படுத்தல் சிறப்பா நடந்து திருவையாறுல தியாக கீர்த்தனைக்குள்ளேயே போய் நம்ம தோழர்கள் பாடுவது என்பது தொடங்கியது. அதிலிருந்துதான் தமிழ் மக்கள் இசை விழா, அதாவது கீர்த்தனைகளை தமிழிலிருந்து தான் துவங்கப்பட்டிருக்குது, தமிழ் எழுத்துக்களில் தான் துவங்கப்பட்டு அதற்கான பல்வேறு பண்டிதர்கள், ஆய்வாளர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில இருந்து இருக்கிறாங்க அப்படின்றத வெளிப்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த தமிழ் மக்கள் இசை விழா என்பதை 94ல் இருந்து தொடங்கி நாம் நடத்திட்டு இருக்கோம். தோழர், இப்போ குறிப்பா வந்து தமிழ் மக்கள் இசை விழா வந்து தஞ்சையில தான் நடத்தணும்னு சொல்லி எப்படி முடிவெடுத்தீங்க? ஏன்னு கேட்டீங்கன்னா திருச்சி வந்து தமிழ்நாட்டுடைய ஒரு மையமா இருக்கு. திருச்சியில வந்து முடிவு பண்ணிருக்கலாம் தமிழ் மக்கள் இசை வைக்கிறதுக்கு, இல்ல சென்னை தான் தலைநகரமா இருக்கு தமிழ்நாட்டுக்கு. இப்ப சென்னையில வந்து தமிழ் மக்கள் இசை நடத்துறதுக்கு இங்க முடிவு பண்ணிருக்கலாம். எந்த அடிப்படையில தஞ்சாவூர்ல வந்து நீங்க வந்து தேர்வு செஞ்சீங்க அப்படின்றது கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். தியாகராஜருடைய கீர்த்தனை அப்படின்றதே வந்து தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய, தஞ்சாவூர்ல இருந்து காவிரி கரையில் இருக்கக்கூடிய திருவையாறுல தான் நடத்துறாங்க. இது வருடா வருடம் நடத்துறாங்க. ஏன் இதை நடத்துறாங்க அப்படின்னு சொன்னா, பார்ப்பனர்களுடைய ஆதிக்கத்தை தமிழ்நாட்டுல நிறுவுவது என்கின்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் தொடர்ச்சியா ஆண்டுதோறும் இதை நடத்திட்டு இருக்கிறாங்க. ஒண்ணு, இதுக்கு அந்த மாவட்டத்துல விடுமுறை அளிக்கிறாங்க, பள்ளிகளுக்கு, அரசு நிறுவனங்களுக்கு விடுமுறை அளிக்கிறாங்க. மூணாவதா மாமாக்கள், மாமிக்கள், அத்திம்பேரு, அப்புறம் அந்த வகையான சேர்ந்தவங்க எல்லாருமே அந்த திருவையாறுல கூஞ்சி நடத்துறாங்க இந்த விழாவை. அமெரிக்காவிலிருந்தும், வெளிநாட்டிலிருந்தும், வட இந்தியாவிலிருந்தும் அரசு பிரமுகர்கள் மட்டுமல்ல, மற்ற எல்லாருமே, இன்னும் ஆட்சியாளர்கள் எல்லாம் கூட வந்து கூஞ்சி இங்க நடத்துறாங்க. இப்போ அது ஒரு சின்ன ஊரு, அது அவங்க குவிஞ்சுக்கிறதே ஒரு பெரிய இதா இருக்கு.
நம்மளுடைய தமிழ் மக்கள் இசை விழா வந்து நம்ம அதாவது கர்நாடக இசைக்கு முந்தைய தமிழ் இசை நிறுவப்பட்டுள்ளது அப்படின்றத வெளிப்படுத்தணும். அதுக்கு பல்வேறு இசைகளை நிகழ்ச்சிகளை நம்ம நடத்த வேண்டியதா இருக்கு. அதுக்கு வந்து இடம் அந்த திருவையாறு பத்தாது, அந்த காவிரி கரையில இடம் பத்தாது, அது வந்து பயங்கர நெருக்கடிகளுக்கு உள்ளாகும். அப்போ இன்னொன்று வானொலி தொலைக்காட்சியில தான் அவங்க அதை வெளிப்படுத்துறாங்க. இப்ப நம்ம வந்து அந்த மாதிரியான நம்மளுடைய விழாவை வந்து அரசு வந்து அப்படியெல்லாம் வெளிப்படுத்துறது இல்லை. இருட்டடிப்பு செய்வாங்க, பத்திரிகையில கூட எழுத மாட்டாங்க. நம்ம தான் அதிகபட்சமா அதை வந்து வெளிப்படுத்தி கொண்டு வரணுமே தவிர வேற வழி இல்லை. அப்போ அது வந்து தஞ்சாவூர்ன்ற அங்கிருந்து ஒரு 14 கிலோமீட்டர் பக்கம். அப்போ அந்த தஞ்சாவூர் நடத்தும் போது போக்குவரத்து வசதி, ரயில், பஸ் எல்லாத்துக்கும் ஒரு மையமான பகுதி, கடை வீதிகள் இருக்கு. தோழர்கள் நிறைய பேர் வர்றாங்கன்னா அவங்களுக்கான உணவு, தங்குமிடம், அந்த மாதிரியான வசதிகள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடமா தஞ்சை அப்படின்றத தேர்ந்தெடுத்து நம்ம அதை பண்றோம். அதனால்தான் தஞ்சாவூர் நம்ம வச்சிருக்கிறோம். திருவையாறுல தமிழ்ல பாட விடல அப்படின்ற ஒரு காரணத்தினாலதான் தமிழ் மக்களின் சேவை தொடர்ச்சியா நடத்திட்டு வரீங்களா? அப்படின்னு இல்லை, தமிழை பாடலை என்பதை விட தமிழ் பாடக்கூடாதுன்றது தான் அவங்க வச்சிருக்கிறாங்க அங்கே. அப்படி தான் நம்ம தோழர்கள் போய் தமிழை பாடினதுக்கு தான் அவங்கள வந்து வேசி மகன்கள் சொல்லி அடித்து விரட்டினாங்க, கைது பண்ணாங்க, சிறையில் போட்டாங்க. ஆனால் கர்நாடக இசை அப்படின்னு பேர் வைக்கிறதே தெலுங்கு கீர்த்தனைகளை தான் தியாகையர் பாடுறாங்க. தெலுங்கு சம்ஸ்கிருத கீர்த்தனைகளை பாடுறாங்க, அதுக்கு கர்நாடக இசைன்னு பேர் வைக்கிறாங்க. கர்நாடக இசை பாடக்கூடிய எந்த மேடைகளிலுமே தமிழில் பாட்டு பாடுறது இல்லை. அப்படியே பாடினாக்குன்னு துக்கட பாட்டுகளை வந்து ஏதாவது போகிற போக்கில் பாடுறது அப்படின்றது தான் இருக்குது. அதாவது இதை பற்றி 2000 புதிய கலாச்சாரத்தில் ஜனவரி மாத இதழில் நாங்கள் இதை பற்றி எழுதியிருக்கிறோம். நான் படிக்கிறேன், அதை கேளுங்க. தியாகையருக்கு முன்னால் தமிழில் செவ்வியல் இசை இருந்தது. ஆதிமூல மூர்த்திகள் எனப்படும் சீர்காழி மூவர் இருந்தனர். தேவாரம் இருந்தது. தமிழ் செவ்வியல் இசை மரபை இசை வேளாளர்களும் ஓதுவார்களும் வளர்த்துள்ளனர். இவற்றில் இருந்தால் தியாகையர் தனது இசையை வளர்த்து கொண்டார். அது மட்டுமல்ல, சிலப்பதிகாரத்திற்கு முந்தைய செவ்வியல் இசை மரபு தமிழுக்கு உண்டு. அந்த மரபை களவாடி உருவாக்கப்பட்டதுதான் கர்நாடக இசை. இதை தஞ்சை அப்ரகாம் பண்டிதரும் இன்னும் பல அறிஞர்களும் பல ஆய்வு நூல்கள் மூலம் அம்பலப்படுத்தி உள்ளனர். இவற்றுக்கு யாரும் இதுவரை பதில் சொன்னது இல்லை. அப்போது தமிழை பாடணும் அப்படின்றத அங்கே வைக்கிறது மட்டுமல்ல, தமிழ் மக்களுடைய மரபை, தமிழ் இசை, தமிழர்களுடைய பண்பாடை, தமிழுடைய இசை கருவிகளை உயர்த்தி பிடித்து அதை தமிழ் மக்களுக்கு ஒரு உணர்த்துவது, அதை எடுத்து சொல்வது. குறிப்பாக சொல்ல போனால் அங்கே கூட திருவையாறில் கூட ஃபிடில் வாசிக்கிறாங்க, வயலின் வாசிக்கிறாங்க. இதெல்லாம் மேற்கத்திய இசைக்கருவிகள். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் இசையில் நாதஸ்வரம் அப்படின்றது ஒரு முக்கியமான கருவி. இந்த நாதஸ்வரத்தை எங்கேயாவது திருவையாறில் யாராவது பாடுறாங்களா? எந்த பாப்பானாவது இதை பாடிட்டு இருக்கிறான்னா? எங்கேயுமே கிடையாது. அதுக்குன்னு வேளாளர்கள்னு தனி ஒரு குறிப்பிட்டவர்களை வைத்திருக்காங்க, அவங்க தான் பாடுறாங்க. அப்போது இது தமிழை சாவடிப்பது என்ற அடிப்படையிலும் கீர்த்தனை என்றாலே கர்நாடக இசை, கர்நாடக இசை, தெலுங்கு கீர்த்தனை, சம்ஸ்கிருத கீர்த்தனை தான் என்பதை உயிர்த்து பிடிக்கின்ற அவர்களுடைய மரபுக்கு எதிரான ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தை தான் நம்ம தமிழ் மக்கள் இசை விழான்னு சொல்லி உழைக்கும் மக்கள் மத்தியில் அவர்களுடைய இசை கருவிகளை எடுத்துக்கணும். குறிப்பாக பறைன்னு சொன்னால் சாவுக்கு அடிக்கிற மேலே தான் பாப்பான்னு சொல்கிறான். பொதுவாக எல்லாரும் அந்த கருத்தை அவன் சொன்னதுனாலே எல்லாரும் அந்த கருத்தை சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே பறை இசை, பறையை பற்றி ஒரு பெரிய ஆய்வே நடந்திருக்கு. அந்த பறைசையை தான் நம்மளுடைய தமிழ் மக்கள் இசை விழாவில் முதல் தப்பாட்டம் என்பது அதை தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்படி தமிழர்களுடைய மரபை உயர்த்தி பிடிக்கிறது, தமிழுடைய மக்களுடைய இசை கருவிகளை முன்னிறுத்தி பாடுவது, நடத்துவது என்பது தான் தமிழ் மக்களின் இசையினுடைய நோக்கம். 2007 பிறகு தமிழ் மக்கள் இசை விழாவை நடத்தாம நிறுத்திட்டீங்க. அது என்ன காரணம், எதனால நிறுத்துனீங்க அப்படின்னு கொஞ்சம் விளக்குனா சரியா இருக்குங்களா? அதாவது குறிப்பாக 2007, அதாவது புதிய பொருளாதார கொள்கை என்பது 94 இருந்தே கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. தனியார் மயம், தாராள மயம், உலக மயம். அதனுடைய வளர்ச்சி போக்குல 2000க்கு பிறகு பார்த்தீங்கன்னா மறுகாலனி ஆக்கம் அப்படின்ற ஒரு அரசியல் சூழல்
வர ஆரம்பிக்குது. குறிப்பா தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவிலேயே வேலையில்லா திண்டாட்டம், பஞ்சம், பசி, பட்டினி, விலையேற்றம், இப்படி பல்வேறு விதமான மக்களுடைய போராட்டங்கள் எல்லா நாடுகள், எல்லா மாநிலங்கள்லையும் நடக்குது. தமிழ்நாட்டிலையும் அப்படி நடந்துட்டு வருது. அதனுடைய வளர்ச்சி போக்குல தான் நம்ம 2007 விடுதலை போரின் வீர மரபு, காலனியாக்கத்துக்கு எதிராக போராடிய தியாகிகளை, வீர மரபு கொண்டவர்களை உயர்த்தி பிடிப்பது என்ற அடிப்படையில 2007 நாங்க அதை யோசிச்சு 2007 விடுதலை போரின் வீர மரபு அப்படின்றத ஒரு தலைப்பில தான் தமிழ் மக்கள் இசை நடத்தணும். அதுதான் கடைசி அப்படின்னு. அப்போ வெளியே மக்களுடைய போராட்டம் வீச்சா நடந்துட்டு இருக்குது. மக்கள் எல்லாத்துக்கும் போராடிட்டு இருக்கிறாங்க. அப்படி போராடுகின்ற அந்த ஒரு சூழல்ல நாம இசை விழா அப்படின்னு சொல்லி நடத்துறத விட மக்களுடைய போராட்டத்தோடு கலந்து கொண்டு தொடர்ச்சியான போராட்டங்கள்ல நம்மளும் அதுல ஈடுபட்டு அவங்கள மேலும் அரசியல்படுத்தி இந்த ஆட்சிக்கு எதிராக, அரசியலுக்கு எதிராக, ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அப்படி நிறுத்திட்டோம். அதுதான் காரணம், தவிர வேற ஒன்றும் முக்கியமானது இல்லை. அது குறிப்பா அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா விடுதலை போராளிகள் மீதான நேரடியான முள்ளிவாய்க்கால் பிரச்சனை வந்தது 2009. அமெரிக்காவில் வால் ஸ்ட்ரீட்ல பொருளாதார நெருக்கடியின் மூலமாக ஏற்பட்டது. அப்போ அது நாடு முழுவதும் அல்ல, உலகம் முழுவதுமே ஒரு பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அது தொடர்ச்சியா தூத்துக்குடியில அனல் மின் நிலையம், காவிரி பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, இப்படி பல ஒவ்வொரு வருடமும் புது புது கோரிக்கைகள் வருது. குறிப்பா 2014 பிறகு எடுத்தீங்கன்னா, மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு பாத்தீங்கன்னாக்கன்னா பண மதிப்பு இழப்பு, ஜிஎஸ்டி, ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே சந்தை அப்படின்னு எல்லாம் சொல்லி மக்களை எல்லா வகையிலையும் சித்திரவதை பண்ணுவது அப்படின்றதுதான் நடந்துட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் அடிப்படை கல்வியில எல்லாம் மத்திய அரசு மொத்த அதிகாரத்தை, மாநிலத்துடைய அதிகாரத்தை ஒன்று குவித்து தங்கள் கை வைத்துக் கொண்டிருப்பது. கல்வி முதல் கொண்டு அனைத்துமே அவங்களுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு செயல்படுத்துறாங்க. குறிப்பா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இருமொழி கொள்கைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹிந்தி படிக்கணும், 3வது மொழி ஒன்று படிக்கணும், நீ எந்த மொழின்னா படி, ஆனா 3வது மொழி ஒன்று படிக்கணும், உனக்கு என்ன இதை படிச்சது அப்படின்னு சொல்லி ஹிந்தி திணிப்பு அப்படின்னு சொல்றாங்க. சம்ஸ்கிருதத்துக்கு நீ அதிகம் ஒதுக்குறாங்க. தமிழுக்கான நிதி, தமிழ் ஆய்வுக்கான நிதி என்பது குறைச்சு கொடுக்குறாங்க, கம்மியா கொடுக்குறாங்க. இப்படி தமிழர்கள் மீதான ஒரு டாமினேஷன், ஆதிக்கம் செலுத்துவது என்பதை மோடி அரசு வந்த பிறகு அதிகமா நடந்துட்டு இருக்கிறது, அதிகமா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னாக்குன்னா கீழடியில் இருக்கக்கூடிய தமிழ் அகழாராய் சொல்லுவாங்க. அதுல அமர்நாத் ராமகிருஷ்ணன் அப்படின்றவர் அங்க ஆய்வு பண்ணி ஏறக்குறைய ஒரு 1000 பக்கத்துக்கு ஒரு கிறிஸ்துவுக்கு முன் 600 ஆண்டுகளுக்கு முன்னாடியே 6ஆம் நூற்றாண்டிலேயே தமிழ்ல தமிழ் மக்கள் அங்க வாழ்ந்திருக்காங்க, நாகரிகமா வாழ்ந்திருக்காங்க. அவங்க பானையை உருவாக்கி இருக்கிறாங்க, தட்டு உருவாக்கி, மண் தட்டுகள் உருவாக்கி, இரும்பு கோடாரி வச்சிருக்கிறாங்க, சாலை அமைச்சிருக்கிறாங்க, சாக்கடை வசதி அமைச்சிருக்காங்க. ஒரு நாகரிகமான வாழ்க்கை, சிந்து சமவெளி நாகரிகத்தை விட உயர்ந்த ஒரு நாகரிகத்தோடு வாழ்ந்ததாக. அது மட்டும் அல்லாம எழுத்துக்கள், தமிழ் எழுத்துக்கள், தமிழில பேசுவது அப்படின்றதெல்லாம் நடந்திருக்குதுன்னெல்லாம் அவருடைய ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அன்னைக்கு தமிழ் பண்பாட்டின் மீதான ஒரு அடியாக தியாக கீர்த்தனை அப்படின்றத திருவையாறுல நடத்துறது. அப்ப தமிழ் மக்கள் இசை விழா என்பதை நம்ம ஆரம்பிச்சோம். ஆனா இன்னைக்கு பொருளாதார போராட்டம் வந்துட்டு இருக்குது. குறிப்பாக மொழி ரீதியாக, பண்பாடு ரீதியாக மக்கள் மீதான இந்த சரஸ்வதி நாகரிகத்தை, வேத நாகரிகத்தை திணிப்பது என்பது மோடி இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ அதை எதிர்த்து செயல்பட வேண்டிய ஒரு அவசியம், கட்டாயம் நமக்கு வந்திருக்குது. இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இன்னைக்கு இந்தியாவிலேயே எல்லா மாநிலங்களிலையும் மோடி இதுதான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. வேத நாகரிகத்தை திணிப்பது என்பது இப்போ குறிப்பா ராமர் கோயில் கட்டுவது, அங்கங்க கோயில் கட்டுறது, கோயிலுக்கான ஒரு இதை ஏற்பாடு செஞ்சு கொடுக்கறது, நிதி கொடுக்கறது எல்லாம் செஞ்சுட்டு வர்றாங்க. இப்படி ஒரு நாகரீக சீரழிவை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அப்ப அதை எதிர்த்து பண்ணணும். குறிப்பா தமிழ் பண்பாடின் மீது, தமிழ் மக்களுடைய கலையின் மீது, இசையின் மீது ஒரு தாக்குதல் தொடுப்பது என்பது வரும்போது அதுக்கு எதிராக போராட வேண்டிய அவசியம் இன்னைக்கு நாட்டுல வளர்ந்து வந்திருக்குது. அப்போ நாம் ஒதுங்கி இருப்பது சரியா? தமிழ் மக்கள் இசை விழாவிற்கு குடும்பத்துடன் தஞ்சைக்கு வாருங்கள், அங்கே நாம் சந்திப்போம்.